அருமை சகோதரர் சுரேஷ் பாபு அவர்களே, எனக்கு பின்பு சீரும் சிறப்புமாக சிறப்புரையாற்ற காத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச்சாளரும் இந்த பகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினராக எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய பாலகண்ணமுடி அவர்களே மற்றும் மாவட்டத்துடைய பொதுச்செயலாளர்கள் ஜி குமார் அவர்களே, சண்முகநாதன் அவர்களே, திருமதி தமிழரசி ராமசாமி அவர்களே, மாவட்டத்துடைய பொருளாளர் அவர் ஒருத்தர் தான் ஜிஎஸ்டி பற்றி அழகாக விளக்கம் கொடுத்தார். நாங்கள்லாம் வந்து மரத்தை பற்றி சொல்லி இந்த மரத்தை கட்டுறதுக்கு கயிறு பயன்படுது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். திரு பரமேஸ்வரன் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் சங்கர் அவர்களே, மாவட்ட செயலாளர் ரவி அவர்களே, பரமக்குடியுடைய பார்வையாளர் இந்த பகுதியுடைய மூத்த நிர்வாகி கேடி சுந்தரராஜன் அவர்களே, பரமக்குடியுடைய பார்வையாளரும் தலை சிறந்த வழக்கறிஞராகிய பிரபு அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர் துறை சரவணன் அவர்களே, மாநில பொதுக்குழு உறுப்பினர் இலக்கண்ணன் அவர்களே, நகர பொதுச்செயலாளர் ஜி பிரகாஷ் அவர்கள், ஜி எம் பிரகாஷ் அவர்களே, விமல் அவர்களே, மத்திய அரசு வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களே, மாவட்ட ஊடகப் பிரிவு அமைப்பாளர் சிவராமகிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட துணைத்தலைவர் ஓபிசி திரு பாண்டியன் அவர்களே, விளையாட்டு பிரிவு அமைப்பாளர் திரு கவி பிரகாஷ் அவர்களே, மாவட்ட அமைப்பாளர் பொருளாதார பிரிவு ஜெயபிரகாஷ் அவர்களே, மாவட்ட அமைப்பாளர் விவசாயி கேசி செல்வகுமார் அவர்களே, மூத்த உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்களே, மாநில நெசவாளர் பிரிவு முன்னாள் செயலாளர் பி கே ஒளிதன் அவர்களே மற்றும் இதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனது முதற்கட்சி போட்டு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்திருக்கக்கூடிய நகர்மன்ற உறுப்பினர் பானுமதி அவர்களே, இன்றைக்கு நாம் வீரபாண்டிய கட்டபொம்மன்ல பார்த்திருப்போம் வசனம், இதை என் தாய் கேட்டு இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் வசனம் சொல்லுவார். அத மாதிரி ராமேஸ்வரத்தில் நடந்த படுகொலை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்திருந்தால், மத்திய பிரதேச மாநிலத்தில் நடந்திருந்தால், பீகாரில் நடந்திருந்தால், குஜராத்தில் நடந்திருந்தால், எங்க அக்கா கனிமொழி வெளியூருக்கு தூக்கிட்டு போயிருக்கும். நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர் உடனே ஏதாவது ஒரு சக்தியை எடுத்துட்டு போயிருப்பாரு. வழக்கம் போல கம்யூனிஸ்டுகள் உண்டியில குலுக்கிட்டு மீட்டிங்க போட்டிருப்பாங்க. காங்கிரஸ் ராகுல் காந்தி வந்து மோடி தான் காரணம் அப்படிப்பாரு. அதாவது கேடப்பை நாட்டில் கிறுக்கு போய் வாழ்ந்த கதையா இவங்க அத்தனை பேருக்கு வந்து அப்படின்னா அரசியல் ஒரே ஒரு விஷயம் தான் தெரியும், என்ன நடந்தாலும் சரி அதுக்கு காரணம் மோடி. மற்ற ஊர்ல வந்து இதுதான் நடக்கலாம். ஆனால் பரமக்குடி நகரத்தை பொறுத்தவரை அரசியலை முதிர்ச்சி பெற்ற பல பெரியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகரம் பரமக்குடி நகரம். இன்றைக்கு ராமேஸ்வரத்தில் ஒரு பள்ளி மாணவி வந்து ஒருதலை காதலால வந்து அப்படின்னா ஒருத்தன் குத்தி கொலை பண்ணிருக்கான். இதற்கு காரணம் என்ன? இந்த விடிய அரசனுடைய சட்டம் ஒழுங்கு அப்படி இருந்து கொண்டிருக்கு. நீங்க நான் சில கல்லூரியில போனேன், ஒரு கல்லூரியில குறிப்பா போனேன். அந்த கல்லூரியில வந்து அப்படின்னா பாரதியார் பாட்டு எழுதிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நானும் என்னதான் போய் உத்து பார்த்தா காலை எழுந்தவுடன் கல்லு, பின்பு கழிவு கொடுக்கும் நல்ல கஞ்சா, மாலை முழுவதும் விஸ்கி என வழக்கப்படுத்திக் கொள்ளும் தம்பி. இதுதான் வந்து தமிழ்நாடு அரசோட நிலைமை. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து அப்படின்னா அதையும் தாண்டி போயிட்டார். ஹெராயின் மற்ற இந்த மாதிரி, அதாவது ஹெராயின் பொருளை வந்து குடிச்சுட்டு அதை யூரியா உரத்துக்கு பயன்படுத்துன்னு சொல்லிட்டு மறைச்ச உத்தமர்கள் வாழ்ந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுமோ அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை
இன்றைக்கு தமிழகத்தில் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க எப்போதும் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து மணல் அப்படியே திருடிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வைகை நதியில ஆறு வரவே வராது. காரணம் பள்ளியில பல கிணறு தோண்டிட்டாங்க. எங்க தாண்டி இங்க தண்ணி வர்றதுக்கு உங்களுக்கு வடவழிகள் பாதைகள் தடுக்கப்பட்டிருக்கு. பல்வேறு உங்களுக்கு ஊரணிகள் பிளாட் ஆக்கிட்டாங்க. உங்களுக்கு காரணம் என்னன்னா, என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்கிறதோ அன்றைக்கு எல்லாவித அக்கிரமங்களும் நடக்கும். காரணம் இந்த அதிகாரிகள் முதல்ல அதிகாரிகள் திருடுறதுக்கு கற்றுக் கொடுப்பான். அந்த அதிகாரி இவன் சொல்றபடி கேட்கிற அளவுக்கு அவனை திருட வச்சுட்டு அப்புறம் முழுசா சொல்லணும். அந்த அதிகாரி பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து இவன் கட்சி நடத்துவாங்க. இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. நான் சமீபத்தில் இங்க கமுதி பகுதியில ஒரு வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்காக பல மன குண்டல்களை அங்க காலி பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அதுக்கு துணை யார் யார் போடா பாருங்க. நீங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் நேர்த்திக்கு வந்த பையன் சினிமால 4 படம் எடுத்துட்டு ஏதோ பெருசா எதுவிட்டா அவன் பாருங்க. அவன் சொல்றான் பாரதிய ஜனதா கட்சி நாங்க இது பண்ண மாட்டோம், மதவாத கட்சி சொல்லிட்டு. இன்னொன்னு இந்த எஸ்ஐஆருக்கு தாவேகா ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் என்னன்னு தெரியாத போய் அவர் ஒரு அளவும் தெரியாது. என்ன அவன் இப்படி சொல்றான், எஸ்ஐஆர்ல பாரதிய ஜனதா கட்சி ஓட்டர்களை நீக்குகிறது. ஏன்னா செத்தவனை நீக்காம வேற யாரை நிற்கும்? ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ஒரு ஆளு தேர்தலில் ஓட்டு போட போயிருக்காரு. ஓட்டு போட்டுட்டு அந்த அலுவலகக்காரர் அவர்கிட்ட கேட்டுக்காங்க, ஐயா என் மனைவி ஓட்டு போட்டுச்சா அப்படின்னு கேட்டுக்காரு. ஆமாமே இப்பதான் ஓட்டு போட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு, நானும் என் மனைவியை பார்க்கணும் முயற்சி பண்றேன், முடியல அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை வருஷமாயா? ஒரு 20 வருஷமாயா? ஏன் உங்க மனைவிக்கு உங்களுக்கு சண்டையா அப்படின்னு? இல்ல இல்ல அந்த அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிடுச்சு, நான் வீட்டுல பார்க்க முடியல. ஒவ்வொரு வருடம் தேர்தல் போது ஓட்டு போட்டு போகுது, அதான் எப்ப நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சூழ்நிலை அப்படித்தான். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த எஸ்ஐஆர் பாரதிய ஜனதா கட்சி அரசு வைப்பதற்குண்டான முயற்சி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த எஸ்ஐஆர் பதியறதுக்கு ஆளை போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதுக்கு காசு கொடுக்குற, அதுக்கு காசு கொடுத்து வேலை செய்யறா ஒருத்தருக்கு 5000 ரூபாய், 5000 ரூபாய் கொடுத்து ஒருத்தர் நிப்பாட்டி வேலை செய்யறா ஏதோ திருட்டுத்தனம் நடக்க இருக்கிறது அர்த்தம். உங்களுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு திருட போனா ஒரு நாய் படுத்து இருந்துச்சு. இவன் கேட்ட தொடுக்கிறா, அப்ப ஒண்ணு பண்ணல. உள்ள போறா ஒண்ணு பண்ணல. அந்த வாசல்ல போறா அப்போ ஒண்ணு பண்ணல. இவனுக்கு ஒரு சந்தேகம், எங்க இந்த நாய் எங்கிருந்து கொடுத்துருமோன்னு சொல்லிட்டு நான் பாக்கெட்ல இருந்து பிஸ்கெட் 2 எடுத்து போட்டான். உடனே அந்த நாய் குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் கேட்டான், நான் கேட்டை திறந்தேன், இங்க வந்தேன், கேட்டை திறக்க உள்ள போகும்போது உனக்கு சாப்பிடறதுக்காக 2 பிஸ்கெட் போட்டு அப்போ நீ குலைக்கிற, இது வரைக்கும் குலைக்காம ஏன் இப்ப குலைச்சு? நீ வர வரைக்கும் ஏதோ அப்படின்னா நீ இந்த வீட்டுக்காரர் நினைச்சிட்டு இருந்த, நீ பிஸ்கெட் போட்டோன்னே நினைச்ச, நீ என்னை விலைக்கு வாங்கறதுக்கு பாக்குற, அப்ப நீ ஏதோ தப்பு பண்ண போறேன்னு அர்த்தம். அதனால நீங்க பொதுமக்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க நினைக்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ரூபாய் கொடுத்தா உங்க பாக்கெட்ல இருந்து 10,000 ரூபாய் எடுப்பாங்க. 10,000 ரூபாய் கொடுத்தா உங்க பாக்கெட்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. இந்த நாட்டை சுண்ணாம்பாக்கிட்டு போயிடுவான், தரசாக்கிட்டு போயிடுவான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடன் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 9 லட்சம் கோடி. இன்னைக்கு 9 லட்சம் கோடி கடன் கொடுத்திருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு நவோதயா பள்ளின்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு இந்த நவோதயா பள்ளி உண்டு உறைவிட பள்ளி.
அந்த உண்டு உறவினர் பள்ளியில வந்து உங்களுக்கு வந்து ஒரு பையனுக்கு மாசம் எவ்வளவு தெரியுமா? 30 ரூபாய். இந்த 30 ரூபாயில வந்து அப்படின்னா அவன் தங்கி படிச்சு சாப்பிட்டு, இன்னொன்னு சொல்லப்போனா அங்க வந்து அப்படின்னா 30 ஏக்கர் மட்டும் தமிழ் அரசாங்கம் கொடுத்துடும். இந்த 30 ஏக்கர்ல வந்து அந்த ஆசிரியர்கள் அங்கேயே தங்கி இருக்கணும். அவனுக்கு நைட்டு சந்தேகங்களை சொல்லணும். 3 மொழி உண்டு. இதுக்காக வந்து அப்படின்னா ஏழை மாணவர்கள் வைத்து அளிக்கக்கூடிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு துணை போறவங்க யாரு? இந்த பாட்டாளி பங்காளி சொல்லக்கூடிய இந்த கேவலப்பள்ளி. உண்மையிலேயே வந்து அப்படின்னா இந்த நாட்டில் வந்து ஒரு காலத்துல வந்து அப்படின்னா நான் தான் மிகவும் மதிச்ச ஒரு இயக்கம்னா அந்த கம்யூனிஸ்ட் இயக்கம். அப்ப வந்து அவர்கிட்ட நேர்வு இருந்துச்சு. ஜீவா போன்றவர்கள் வந்து அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கையில காசு இருந்தாலும் சாப்பிட மாட்டாங்க. ஏண்டா ஒரு தட்டை 2 இட்லி வாங்கி சாப்பிட்டாங்க. ஏன் தோழர் இவ்வளவு பணம் இருக்கு, நீங்க வந்து அப்படின்னா சாப்பிடாம வந்து எங்கிட்ட கேட்டுக்கிறீங்களா அப்படின்னு. அது கட்சி பணம், நான் எடுக்க கூடாது, அதனாலதான் உங்களுக்கு வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சி அடைவித்த ஒரு கூட்டம் இந்த கம்யூனிஸ்ட் கூட்டம். அதுல பெருமையா சொல்லிக்கிறோம், நாங்க வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கினோம், ஆனா எங்க கட்சி செலவு தான். வெக்கமா இல்லாம இருக்கு. ஒரு திருட்டு ஒரு இந்த தமிழகத்தை வந்து கெடுத்த ஒரு இயக்கம், ஒரு கெடுத்த ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு நான் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கிட்டு நான் தேர்தல் நின்று செலுத்தின ஒரு சில சீட்டுகளுக்காக தன்மானத்தில் இருந்த ஒரு கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. அவங்க வந்து இன்னைக்கு வந்து மொத்தத்திலேயே வந்து பீகார்ல வந்து ஒரு சீட்டு தான் வந்திருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் வந்து 2 சீட்டோ 3 சீட்டோ வந்திருக்காங்க. ஏதோ திமுக 2 எம்பி வந்துட்டான். அவன் சொல்றான் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியை இந்தியாவிலிருந்து அப்புறப்படுத்தாமல் ஓய மாட்டோம் சொல்லிட்டு 1654 எம்எல்ஏ வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு மத்தியிலே ஆட்சி பண்ணக்கூடிய கட்சி. ஏறத்தாழ 7 மாநிலங்களை தவிர இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களிலும் ஆளக்கூடிய கட்சியை பார்த்து நீங்க சொல்றோம். நரேந்திர மோடி வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம், 25 வருஷத்துல வந்து உங்களுக்கு வந்து 14 வருஷம் முதலமைச்சர், 11 வருஷம் பிரதமர். ஒரு ஊழல் பற்றி சொல்ல முடியுமா? ஏன் தெரியுமா? அவர் ஏன் நல்லவராக இருக்காரு தெரியுமா? ஒரே ஒரு விஷயம், நம்ம சௌராஷ்டிரா மக்கள் பகுதியை சார்ந்தவர். சௌராஷ்டிரா மக்கள் உழைப்பாளிகள். உழைப்பின் நோக்கம் உறுதியாயிட்டால் கெடுக்கும் நோக்கம் வளராது என்று பார்த்து சொல்லக்கூடியவர்கள் இந்த சௌராஷ்டிரா மக்கள். அந்த சௌராஷ்டிரா மக்கள் தலைவனாக இருக்கக்கூடியவர் என்னுடைய நரேந்திர மோடி. அதனாலதான் அவர் நேர்மையாளராக இருக்கிறார். அதனால சொல்றேன், உங்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த பரமக்குடி தொகுதியில் இருந்து ஒரு நேர்மையாளர், நமக்காக உழைக்கக்கூடியவர், நெஞ்சூறு மிக்கவர், அன்புள்ளம் கொண்டவர் வேட்பாளராக நிற்பார். நாம் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று கூறி அப்போதைக்கு இப்போதே சொல்லிவிடுகிறேன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.